ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். லெட்ஸ்லாம் டெய்லி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்குரிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். என்னென்ன கொஸ்டின்ஸ்? ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமாவது அட்லீஸ்ட் இனியாவது நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, படிக்காமே எவ்வளோ நாள் லாஸ்ட் இருப்போம்ல எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்க, ஸோ அவங்களுக்கு தான் அந்த கொஸ்டின்ஸ். ஸோ மறக்காம இதுல இருக்கிறதையாவது படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஸோ வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம். அடுத்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் செக்யூலரிசம். தேர்ட் ஒன் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் மிக்சடிசம். ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் எக்கனாமி. நெக்ஸ்ட் ஒன் வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்டிங் நேஷனல் இன்கம். Types of unemployment. Next, Say's law of market. Keynes physiological law of consumption. Physiological law, psychological வச்சுக்கலாம். So psychological law of consumption. Working of multiplier. Functions of money. Phases of trade cycle. Functions of commercial banks. Functions of RBI, Reserve Bank of India. Differentiate internal and international trade. Types of BOP disequilibrium. Next, objectives of IMF. And next one, SARC and BRICS. இந்த ரெண்டுக்குரிய ஃபங்க்ஷன்ஸ், எய்ம் அதெல்லாம் இருக்கும்ல, என்ன பண்ணுவாங்க, அதோடைய மெயின் ஒர்க் என்ன, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அதில் என்னென்ன மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸு. ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபைனான்ஸ். Differentiate direct and indirect tax. Principle of federal finance. Importance of sustainable development and its goal. Types of planning. Economic determinants of planning. Next example sum வந்து கொஞ்சம் இருக்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு நம்ம இதில் பார்க்கணும் நீங்கள் கண்டிப்பாக. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமா அட்லீஸ்ட் கவர் பண்ணிட்டு போங்க. ஓரளவாவது உங்களால் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும் டீட்டெயிலில். ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் படிக்கிற கொஸ்டின்ஸாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை படித்தா போதும். டெய்லி 5 கொஸ்டின்ஸாக கூட படிங்க. கண்டிப்பாக 5 டேஸில் கவர் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். புரிஞ்சு படிங்க, கண்டிப்பா ஈஸியா இருக்கும். என்ன சப்ஜெக்டா இருந்தாலும் அதுதான். ஓகே, ஸோ மறக்காம இதோட கொஸ்டின்ஸை கவர் பண்ணுங்க. இது 12th எக்கனாமிக்ஸ் புரியுது. தேங்க்யூ.